वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 7 मंथरा विषादः मंथरयिन् दुःखम् सप्तमः सर्गः एळावद् सर्गम् मंथरा विषादः मंथरयिन् दुःखम् ज्ञाते दासी यतो जाता कैकेय्यास्तु सहोषिता प्रासादं चन्द्रसङ्काशम् आरुरोहाय दृच्छया सिक्तराजपथां रम्यां वृकीर्णकुसुमोत्कराम् अयोध्यामन्थरा तस्मात् प्रासादादन्ववैक्षत यतो जाता தாய் தகப்பன் இன்னார் எனவாவது எந்தவிடத்தில் பிறந்தாள் என்பதாவது தெரியாதவளும் கைகேயாக கைகேயிக்கு சுகோஷிதா எப்பொழுதும் கூடவே இருக்கின்றவளும் ஞாதி தாசித்து தகப்பனாரால் அனுப்பப்பட்டவளுமான மந்தரா மந்தரை என்பவள் எத்ருச்சையா தற்செயலை சந்திரசங்காஷம் வெண்மதியை ஒத்த பிராசாதம் திருமாளிகையின் மேல் தளத்திற்கு ஆருரோக ஏறி போய் சேர்ந்தாள். தஸ்மாத் அந்த பிராசாதாத் திருமாளிகையின் மேல் தளத்திலிருந்து அயோத்தியாபுரியை பிரகீர்ண குசுமோத்கராம் புஷ்ப குவியல்களால் பரப்பப்பட்டிருப்பதாயும் ராஜபத்தாம் ராஜவீதிகள் எல்லாம் ஜலம் தெளிக்கப்பட்டிருப்பதாயும் ரம்யாம் அபூர்வ அழகு வாய்ந்து விளங்குகின்றதாயும் அன்வவைக்ஷத கவனித்தாள். தாய் தகப்பன் இன்னார் எனவாவது எந்தவிடத்தில் பிறந்தாள் என்பதாவது தெரியாதவளும் கைகேயிக்கு எப்பொழுதும் கூடவே இருக்கின்றவளும் தகப்பனாரால் அனுப்பப்பட்டவளுமான மந்தரை என்பவள் தற்செயலாய் வெண்மதியை ஒத்த திருமாளிகையின் மேல் தளத்திற்கு ஏறி போய் சேர்ந்தாள். அந்த திருமாளிகையின் மேல் தளத்திலிருந்து அயோத்தியாபுரியை புஷ்ப குவியல்களால் பரப்பப்பட்டிருப்பதாயும் ராஜவீதிகள் எல்லாம் ஜலம் தெளிக்கப்பட்டிருப்பதாயும் அபூர்வ அழகு வாய்ந்து விளங்குகின்றதாயும் கவனித்தாள். पताकाभिर्वरार्हाभिर्ध्वजैश्च समलङ्कृतां सिक्तां चन्दनतोयैश्च शिरस्नातजनैर्युतां माल्यमोदकहस्तैश्च द्विजेन्द्रैरभिनादितां माल्यमोदकहस्तैश्च द्विजेन्द्रैरभिनादितां शुक्लदेवगृहद्वारां सर्ववादित्रनिस्वनां सम्प्रहृष्टजनाकीर्णां ब्रह्मघोषाभिनादितां प्रहृष्टवरहस्त्यश्वां सम्प्रणर्दितगोवृषां प्रहृष्टमुदितैपौरैरुच्छ्रितध्वजमालिनीं अयोध्यामन्थरा दृष्ट्वा परं विस्मयमागता. மந்தரா மந்தரை அயோத்தியாம் அயோத்தியா பட்டணத்தை வரார்ஹாபிஹி விலை உயர்ந்த பத்தாக்காபிஹி பத்தாக்கைகளாலும் துவஜைஹி ச துவஜங்களாலும் சமலங்கிருத்தாம் நன்கு அலங்கரிக்கப்பெற்று விளங்குகிறதாயும் சிக்தாம் ஜலம் தெளிக்கப்பெற்றதாயும் शिरस्नात जनैहि शिरस्नानं செய்த ஜனங்களாலும் பிரஹ்ருஷ்ட முதிதைஹி மயிர்கூசி களிப்புற்று விளங்குகிறவர்களாய் சந்தன தோயைஹி சந்தன பூச்சு உடையவர்களான பௌரைஹி ச பட்டணத்து ஜனங்களாலும் யுதாம் நிறைந்திருக்கிறதாயும் மால்ய மோதக்க ஹஸ்தைஹி மாலைகளையும் மோதகங்களையும் கையிலேந்திய த்விஜேந்திரைஹி ச பிராமணோத்தமர்களால் பிரம்மகோஷாபிநாதிதாம் எங்கும் வேத கோஷம் கோஷிக்கப்பெற்று விளங்குகிறதாயும் அபிநாதிதாம் எங்கும் மற்றபடியும் கோஷிக்கப்பெற்று விளங்குகிறதாயும்
சகல தேவ கிருஹத்வாராம் தேவாலயங்களின் வாசல்களெல்லாம் வெண்மை பெற்று தேஜோமயமாய் விளங்குகிறதாயும் சர்வவாதித்ர நிஸ்வனாம் சகலவித வாத்தியங்களின் கோஷங்களால் முழங்கிக் கொண்டிருக்கிறதாயும் சம்பிரஹிருஷ்ட ஜனாக்கீர்ணாம் உற்சாகத்துடன் விளங்கிக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளால் நிறைந்துள்ளதாயும் பிரஹ்ருஷ்டவர ஹஸ்தியஸ்வாம் வெகு குதூகலத்துடன் இருக்கும் சிறந்த யானைகளோடும் குதிரைகளோடும் விளங்குவதாயும் சம்பிரணர்தித கோவ்ருஷாம் உற்சாகத்தால் முக்காரமிட்டு கொண்டிருக்கும் பசுக்களாலும் எருதுகளாலும் விளங்கிக் கொண்டிருக்கிறதாயும் உச்ரித்த துவஜ மாலினியும் உயர்ந்த மகர தோரணங்களால் விளங்கிக் கொண்டிருப்பதாயும் திருஷ்டுவா கவனித்து பரம் கொஞ்சமேனும் விஸ்மயம் தற்கால விஷயம் என்னதென்று தெரியாத ஸ்திதியில் ஆகத்தாயிருந்தாள். மந்திரே அயோத்தியா பட்டணத்தை விலை உயர்ந்த பத்தாக்கைகளாலும் துவஜங்களாலும் நன்கு அலங்கரிக்கப்பெற்று விளங்குகிறதாயும் ஜலம் தெளிக்கப்பெற்றதாயும் சிரஸ்நானம் செய்த ஜனங்களாலும் மயிர்கூசி களிப்புற்று விளங்குகிறவர்களாய் சந்தன பூச்சு உடையவர்களான பட்டணத்து ஜனங்களாலும் நிறைந்திருக்கிறதாயும் மாலைகளையும் மோதகங்களையும் கையிலேந்திய பிராமணோத்தமர்களால் எங்கும் வேத கோஷம் கோஷிக்கப்பெற்று விளங்குகிறதாயும் எங்கும் மற்றபடியும் கோஷிக்கப்பெற்று விளங்குகிறதாயும் தேவாலயங்களின் வாசல்களெல்லாம் வெண்மை பெற்று தேஜோமயமாய் விளங்குகிறதாயும் சகலவித வாத்தியங்களின் கோஷங்களால் முழங்கிக் கொண்டிருக்கிறதாயும் உற்சாகத்துடன் விளங்கிக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளால் நிறைந்துள்ளதாயும் வெகு குதூகலத்துடன் இருக்கும் சிறந்த யானைகளோடும் குதிரைகளோடும் விளங்குவதாயும் உற்சாகத்தால் முக்காரமிட்டு கொண்டிருக்கும் பசுக்களாலும் எருதுகளாலும் விளங்கிக் கொண்டிருக்கிறதாயும் உயர்ந்த மகர தோரணங்களால் விளங்கிக் கொண்டிருப்பதாயும் கவனித்து கொஞ்சமேனும் தற்கால விஷயம் இன்னதென்று தெரியாத ஸ்திதியில் இருந்தாள். சாஹர்ஷோத்ஃபுல்லநயனாம் பாண்டுரக்ஷௌமவாசினீம் ஐவிதூரே ஸ்திதாம் திருஷ்ட்வா தாத்ரீம் பப்ரச்ச மந்தரா. சா மந்தரா அந்த மந்திரே ஹர்ஷோத்ஃபுல்லநயனாம் ஆனந்தத்தால் மலர்ந்த கண்களையுடையவளாய் பாண்டு ரக்ஷௌம வாசினி வெண்பட்டை உடுத்தியவளாய் ஐவிதூரே சமீபத்தில் ஸ்திதாம் நின்று கொண்டிருந்த தாத்ரீம் வளர்த்த தாயை திருஷ்டுவா பார்த்து பப்ரச்ச பின்வருமாறு வினவினாள். அந்த மந்திரே ஆனந்தத்தால் மலர்ந்த கண்களையுடையவளாய் வெண்பட்டை உடுத்தியவளாய் சமீபத்தில் நின்று கொண்டிருந்த வளர்த்த தாயை பார்த்து பின்வருமாறு வினவினாள். உத்தமேனாபி சம்யுக்தா ஹர்ஷேனார்த்த பராசதி ராமமாதா தனம் கிம் நோ ஜனேபிய சம்பிரயச்சதி. ராமமாதா ஸ்ரீராமனை பெற்ற தாய் அர்த்த பராசதி எப்பொழுதும் பணத்தை இறுக பிடிக்கிறவளாயிருந்தும் உத்தமேன வெகு ஹர்ஷேன ஆனந்தத்துடன் அபிசம்யுக்தா விளங்குகின்றவளாய் ஜனேபியக ஜனங்களுக்கு தனம் பொருளை சம்பிரயச்சதி ஏராளமாய் தானம் கொடுத்து கொண்டிருக்கின்றாளே. கிம் நோ இதற்கு காரணம் என்ன? ஸ்ரீராமனை பெற்ற தாய் எப்பொழுதும் பணத்தை இறுக பிடிக்கிறவளாயிருந்தும் வெகு ஆனந்தத்துடன் விளங்குகின்றவளாய் ஜனங்களுக்கு பொருளை ஏராளமாய் தானம் கொடுத்து கொண்டிருக்கின்றாளே, இதற்கு காரணம் என்ன? அதி மாத்திரம் பிரஹர்ஷோயம் கிம் ஜனஸ்ய ச சம்சமே கரயிஷ்யதி கிம்பாப்யே சம்பிரஹ்ருஷ்டோ மஹீபதி. ஜனஸ்ய ஜனங்களுக்கு பிரஹர்ஷக சந்தோஷம் அதிமாத்திரம் அளவு கடந்ததாய் ஐயம் இப்பொழுது இருக்கிறது. கிம் அப்பி இதற்கு காரணம் என்ன? மஹீபதி சக்கரவர்த்தியார் சம்பிரஹ்ருஷ்டக உள்ளம் பொறித்தவராய் கிம்பா எதைத்தான் காரயிஷ்யதி செய்ய உத்தேசிக்கின்றார். மே எனக்கு ஷம்ச சொல்லு. ஜனங்களுக்கு சந்தோஷம் அளவு கடந்ததாய் இப்பொழுது இருக்கிறது, இதற்கு காரணம் என்ன? சக்கரவர்த்தியார் உள்ளம் புரித்தவராய் எதைத்தான் செய்ய உத்தேசிக்கின்றார், எனக்கு சொல்லு.
विदीर्यमाणा हर्षेण धात्री तु परया मुदा आचक्षेत कुब्जाये भूयसीं राघवश्रियम् பரையா மிக்க முதா மகிழுடன் விதீரியமானா பொங்கிக் கொண்டிருந்த தாத்ரி வளர்த்த தாய் குப்ஜாயை கோணிக்கு பூயிசி மகோத்சவமாகிய ராகவஸ்ரீயம் ஸ்ரீ ராகவரது பட்டாபிஷேகத்தை பற்றி தோ இவளிடத்தில் ஹர்ஷேன சந்தோஷத்துடனேயே அத பின்வருமாறு ஆச்சச்சக்ஷே சொன்னாள். மிக்க மகிழுடன் பொங்கிக் கொண்டிருந்த வளர்த்த தாய் கோணிக்கு மகோத்சவமாகிய ஸ்ரீ ராகவரது பட்டாபிஷேகத்தை பற்றி இவளிடத்திலும் சந்தோஷத்துடனேயே பின்வருமாறு சொன்னாள். ஸ்வப்புஷ்யேன சித்தக்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் ராஜா தசரதோ ராமம் அபிஷேச்சயிதானகம். தசரத ராஜா சக்கரவர்த்தியார் ஸ்வஹ நாளைய தினம் புஷ்யேன புஷ்ய நக்ஷத்திரத்தில் ஜிதக்ரோதம் கோபத்தை வென்றவரும் அனகம் தோஷரகிதரும் ராகவம் ரகுகுல பிள்ளையுமாகிய ராமம் ஸ்ரீராமரை யௌவராஜ்யேன இளவரசராய் அபிஷேச்சயிதா பட்டம் சூட்டப் போகின்றார். தசரத சக்கரவர்த்தியார் நாளைய தினம் புஷ்ய நக்ஷத்திரத்தில் கோபத்தை வென்றவரும் தோஷரகிதரும் ரகுகுல பிள்ளையுமாகிய ஸ்ரீராமரை இளவரசராய் பட்டம் சுட்டப் போகின்றார். தாத்ரியாஸ்து வச்சனம் ஸ்ருத்வா குப்ஜா க்ஷிப்ரமர்ஷித கைலாச சிக்கராக்காராத் பிராசாதாதவரோஹத். குப்ஜா கோணி தாத்ரியாக வளர்த்த தாயினது வச்சனம் சொல்லை ஸ்ருத்வா தூ கேட்டதுமே அமர்ஷிதா கடும் சினம் கொண்டவளாகி கைலாச சிக்கராக்காராத் கைலை மலையின் சிகரம் போன்ற பிராசாதாத் மேல் தளத்திலிருந்து க்ஷிப்ரம் தக்ஷணமே அவரோகத்த கீழே இறங்கினாள். கோணி வளர்த்த தாயினது சொல்லை கேட்டதுமே கடும் சினம் கொண்டவளாகி கைலை மலையின் சிகரம் போன்ற மேல் தளத்திலிருந்து தக்ஷணமே கீழே இறங்கினாள். சதஹ்யமானா கோப்பேன மந்தரா பாப்பதர்ஷினி ஷயானாமேத்ய கைகேயீமிதம் வச்சனமப்ரவீத். பாப்பதர்ஷினி துஷ்ட சேஷ்டா பிரியளாகிய சா அந்த மந்தரா மந்தரை கோப்பேன கோபத்தால் தஹ்யமானா ஆக்கிரமிக்கப்பட்டவளாகி ஷயானாம் படுத்து கொண்டிருந்த கைகேயீம் கைகே தேவியாரை ஏத்திய அணுகி இதம் வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னாள். துஷ்ட சேஷ்டா பிரியளாகிய அந்த மந்திரை கோபத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவளாகி படுத்து கொண்டிருந்த கைகே தேவியாரை அணுகி பின்வரும் சொல்லை சொன்னாள். उत्तिष्ठ मूढ़े किं शेषे भयं त्वामभिवर्तते उपप्लुत मघोघेन किमात्मानं न बुध्यसि. மூடே விஷயம் தெரியாதிருக்கிறவளே, துவாம் தேவரிருக்கு பயம் ஓர் ஆபத்து அபிவர்த்தத்தை கிட்டியிருக்கிறது. அகோகேன கொடுந்துயரத்தில் ஆத்மானம் தேவரீரை பப்ளுத்தம் பீடிக்கப் போகிறவராய் கிம் எப்படியோ ந புத்தியசே அறியாதிருக்கிறீர். கிம் எப்படியோ சேஷே இப்பொழுதும் உல்லாசமாய் படுத்து கொண்டிருக்கிறீர். உத்திஷ்ட எழுந்தருளும் விஷயம் தெரியாதிருக்கிறவளே, தேவரீருக்கு ஓர் ஆபத்து கிட்டியிருக்கிறது. கொடுந்துயரத்தில் தேவரீரை பீடிக்கப்படப் போகிறவராய் எப்படியோ அறியாதிருக்கிறீர். எப்படியோ இப்பொழுதும் உல்லாசமாய் படுத்து கொண்டிருக்கிறீர். எழுந்தருளும். அனிஷ்டே சுபகாக்காரே சௌபாகியேன விக்கத்தசே சலம் ஹி தவ சௌபாகியம் நத்யா ஸ்ரோத்த இவோஷ்ணகே. சுபகாக்காரே கணவனது உத்தம மோகத்திற்கு பாத்திரமாய் விளங்கினவளே, சௌபாகியேன மற்றவர்களை விட தன்னிடத்தில் அதிக ஆசையில் பெருக்கால்
விக்கத்தசே தேவரீர் பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். அனிஷ்டே தள்ளி வைக்கப்பட்டவளே, தவ தேவரீரது சௌபாகியம் மற்றவர்களை விட தன்னிடத்தில் அதிக மோகம் என்பது. நத்யாகா நதியின் சுரோதகா பெருக்கானது. உஷ்ணகே கோடைக்காலத்தில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஜலம் ஹி நிலையற்றதாய் விளங்குகிறது. கணவனது உத்தம மோகத்திற்கு பாத்திரமாய் விளங்கினவளே, மற்றவர்களை விட தன்னிடத்தில் அதிக ஆசையின் பெருக்கால் தேவரீர் பெருமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். தள்ளி வைக்கப்பட்டவளே, தேவரீரது மற்றவர்களை விட தன்னிடத்தில் அதிக மோகம் என்பது நதியின் பெருக்கானது. கோடை காலத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நிலையற்றதாய் விளங்குகிறது. ஏவ முக்தாத்து கைகேயி ருஷ்டயா பரோஷம் வசஹ குப்ஜயா பாபதர்ஷின்யா விஷாதம் மகமத்பரம். பாபதர்ஷின்யா துஷ்டச்சேஷ்டையில் பிரியமுடையவளும் ரோஷ்டயா கடும் சினம் கொண்டிருந்தவளுமாகிய குப்ஜயா கூணியால் ஏவம் மேற்கண்ட பருஷம் அசஹ்யமான வச்சக சொல்லுக்கு ஓக்தா செவி கொடுத்த கைகேயி தேவியார் தோ இது விஷயத்தில் பரம் மிகவும் விஷாதம் உப்பேட்சை செய்யும் நிலையில் அகமத் இருந்தாள். துஷ்டச்சேஷ்டையில் பிரியமுடையவளும் கடும் சினம் கொண்டிருந்தவளுமாகிய கூனியால் மேற்கண்ட அசஹ்யமான சொல்லுக்கு செவி கொடுத்த கைகேயி தேவியார் இது விஷயத்தில் மிகவும் உப்பேட்சை செய்யும் நிலையில் இருந்தாள். கைகேயி த்வப்ரவீத் குப்ஜாம் கச்சித் க்ஷேமம் ந மந்தரே விஷன்னவதனாம் ஹி த்வாம் லக்ஷயே புருஷ துக்கிதாம். தோ அப்படியிருந்தும் கைகேயி தேவியார் குப்ஜாம் கோணியை பார்த்து அப்ரவீத் பின்கண்டவாறு வினவினாள். மந்தரே, ஓ மந்தரே, துவாம் உன்னை விஷன்னவதனாம் முகம் வாடியவளாய் மிருஷ துக்கிதா மிக்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவளாய் லக்ஷையே நான் அறிகிறேன். க்ஷேமம் ஹி யாவரும் க்ஷேமம்தானே, கச்சித் ந இல்லையா என்ன? அப்படி இருந்தும் கைகேயி தேவியார் கூனியை பார்த்து பின்கண்டவாறு வினவினாள். ஓ மந்தரே, உன்னை முகம் வாடியவளாய் மிக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவளாய் நான் அறிகிறேன். யாவரும் க்ஷேமம்தானே, இல்லையா என்ன? மந்தராத்து வச்ச ஸ்ருத்வா கைகேயா மதுராக்ஷரம் வாச்ச க்ரோத சம்யுக்த வாக்கியம் வாக்கிய விசாரத. க்ரோத சம்யுக்தா சினம் கொண்டிருந்தவளும் வாக்கிய விசாரதா பேசுவதில் வெகு சமர்த்தியுமான மந்தரா மந்தரை கைகேயி தேவியாருடைய மதுராட்சரம் இனியதான வச்சக சொல்லை ஸ்ருத்வா காதில் வாங்கிக் கொண்டு தோ இது விஷயத்தில் வாக்கியம் சொல்ல வேண்டிய பதிலை உவாச்ச தனக்குத்தான் தெரியும் என்று எண்ணிக்கொண்டாள். சினம் கொண்டிருந்தவளும் பேசுவதில் வெகு சமர்த்தியமான மந்தரை கைகேயி தேவியாருடைய இனியதான சொல்லை காதில் வாங்கிக் கொண்டு இது விஷயத்தில் சொல்ல வேண்டிய பதிலை தனக்குத்தான் தெரியும் என்று எண்ணிக்கொண்டாள். சா விஷன்ன தரா பூத்வா குப்ஜா தஸ்ய ஹிதைஷினி விஷாதயந்தி ப்ரோவாச்ச பேதயந்தி ச ராகவம். சா அந்த குப்ஜா கோணி தஸ்யாக அவளுடைய ஹிதைஷினி ஹிதத்தை விரும்பியவளாகவும் விஷாதயந்தி ஆசாபங்கத்தை எடுத்து காட்டுகின்றவளாகவும் ராகவம் ஸ்ரீ ராகவருக்கு பேதயந்தி அப்பஜெயம் விளைவிக்கின்றவளாகவும் விஷன்னதராச்ச முன்னிலும் அதிகமாய் துக்கிக்கின்றவளாய் பூத்வா ஆகி புரோவாச்ச பின்வருமாறு பதிலுரைத்தாள். அந்த கோணி அவளுடைய ஹிதத்தை விரும்பியவளாகவும் ஆசாபங்கத்தை எடுத்து காட்டுகின்றவளாகவும் ஸ்ரீ ராகவருக்கு அபஜெயம் விளைவிக்கின்றவளாகவும் முன்னிலும் அதிகமாய் துக்கிக்கின்றவளாய் ஆகி பின்வருமாறு பதிலுரைத்தாள். அக்ஷயம் சுமாஹத்தேவி பிரவருத்தம் த்வத் விநாசனம்
रामं दशरथो राजा यवराज्येऽभिषिक्ष्यति दशरथ राजा चक्रवर्तियर रामं श्रीरामने யவராஜ்ய இளவரசராய் அபிஷேக்ஷியதி இப்பொழுது பட்டம் சுட்டப் போகிறார். தேவி மகாராணி பிரவருத்தம் இதோ நடைபெறப் போகின்ற செயலானது அக்ஷயம் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டியதாயும் சுமகத் மிக்க கடுமையுமான த்வத் விநாசனம் தேவரீரின் அழிவாகிறது. தசரத சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமனை இளவரசராய் இப்பொழுது பட்டம் சூட்டப் போகிறார். மகாராணி இதோ நடைபெறப் போகின்ற செயலானது எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டியதாயும் மிக்க கடுமையுமான தேவரீரின் அழிவாகிறது. சாஸ்மிய காதே பயே மக்னா துக்க சோக்க சமன்வித தஹ்யமானானலேனேவ த்வத்பித்தார்த்தமிஹாகத दह्यमानान् अलेनेव त्वद्दितार्थमिहागत அகாதே ஆழ்ந்த பயே வரும் கேடை நினைத்த ஏக்கத்தில் மக்னா மூழ்கினவளாய் துக்க சோக்க சமன்வித்த கஷ்டத்தால் ஏற்படும் துயரமுள்ளவளாய் அனலேன தீயல் தஹ்யமானா எரிக்கப்பட்டவள் இவ போலாகிவிட்ட சா அந்த நான் த்வத்திதார்த்தம் தேவரீருக்கு நன்மை செய்வதற்காகவே இஹ இங்கு ஆகதாஸ்மி வந்தேன். ஆழ்ந்த வரும் கேடை நினைத்து ஏக்கத்தில் மூழ்கினவளாய் கஷ்டத்தால் ஏற்படும் துயரமுள்ளவளாய் தீயால் எரிக்கப்பட்டவள் போலாகிவிட்ட அந்த நான் தேவரீருக்கு நன்மை செய்வதற்காகவே இங்கு வந்தேன். तव दुःखेन कैकेयी मम दुःख महद्भवेत् त्वद्वृद्धौ मम वृद्धिश्च भवेदेव न संशयः. கைகேயி தேவியாரே, தவ தேவரீருக்கு துக்கேன கஷ்டமென்றால் மம ஏவ எனக்கும் மகத் துக்கம் பெரிய கஷ்டமாய் பவேத் விளங்கும். त्वद्वृद्धौ தேவரீருக்கு இன்பம் வரில் மம ச எனக்கும் விருத்தி இன்பமாய் பவேத் விளங்கும். சம்சய ந இதற்கு ஐயமில்லை. கைகேயி தேவியாரே, தேவரீருக்கு கஷ்டமென்றால் எனக்கும் பெரிய கஷ்டமாய் விளங்கும். தேவரீருக்கு இன்பம் வரில் எனக்கும் இன்பமாய் விளங்கும். இதற்கு ஐயமில்லை. நராதீப குலே ஜாதா மகிஷி த்வம் மஹீபதே உக்ரத்வம் ராஜதர்மாணாம் கதம் தேவி ந புத்தியசே. தேவி அம்மா துவம் தேவரீர் நராதிபக்குலே ராஜகுலத்தில் ஜாதா பிறந்தீர். மயீபதே சக்கரவர்த்தியாருக்கு மகிஷி மணையாட்டியானீர். ராஜதர்மாணாம் அரசின் தன்மைகளின் உக்ரத்வம் அசட்டையால் விளையும் கஷ்டத்தை கதம் எப்படியோ புத்தியசேன தேவரீர் அறியாதிருக்கின்றீர். அம்மா தேவரீர் ராஜகுலத்தில் பிறந்தீர். சக்கரவர்த்தியாருக்கு மணையாட்டியானீர். அரசின் தன்மைகளின் அசட்டையால் விளையும் கஷ்டத்தை எப்படியோ தேவரீர் அறியாதிருக்கின்றீர். தர்மவாதி ஷட்டோ பர்த்தா ஸ்லக்ஷ்ணவாதி ச தாருணः शुद्धभावेन जानीषे तेनैवं मत्ति सन्धित. பர்த்தா நாயக்கர், தர்மவாதி புறத்தே தர்மம் உரைக்கின்றவர், ஷட்டகா அகத்தே வஞ்சனை கொண்டிருக்கின்றவர், ஸ்லக்ஷ்ணவாதி வாயினால் இனிய மொழி பொழிகின்றவர், தாருணகா ச செயலால் கொடியவரே, சுத்தபாவே கலசற்ற சுபாவமுடையவளே, ந ஜானீஷே தேவரீர் உண்மையை தெரிந்து கொள்ளாதிருக்கின்றீர். தேன அவரால் ஏவம் இவ்வண்ணமாய் அதி சந்தித்தா வஞ்சிக்கப்பட்டுவிட்டீர். நாயகர் புறத்தே தர்மம் உரைக்கின்றவர், அகத்தே வஞ்சனை கொண்டிருக்கின்றவர், வாயினால் இனிய மொழி மொழிகின்றவர், செயலால் கொடியவரே, கசடற்ற சுவாபமுடையவளே, தேவரீர் உண்மையை தெரிந்து கொள்ளாதிருக்கின்றீர். அவரால் இவ்வண்ணமாய் வஞ்சிக்கப்பட்டுவிட்டீர். உபஸ்தித பிரயுஞ்சான ஸ்த்வயே சாந்த்வமனர்த்தகம் அர்த்தேனானுபூதம்
तेनैवाद्यते भर्ता कौसल्यां योजयिष्यति ते தேவரீரது பர்த்தா கணவர் त्वयि தேவரீரிடத்தில் சாந்த்வம் ஏவ மிருதுவான பேச்சை மாத்திரம் பிரயோஜானக சொல்லிக்கொண்டு அனர்த்தக்கம் பிரயோஜனமற்றதாய் உபஸ்திதக செய்துவிட்டவராய் அத்ய இப்பொழுது கௌசல்யாம் கௌசலையை அஸ்தேன பாக்கியத்தோடு யோஜயிஷ்யதி சேர்த்து வைக்கப் போகிறார். தேவரீரது கணவர் தேவரீரிடத்தில் மிருதுவான பேச்சை மாத்திரம் சொல்லிக்கொண்டு பிரயோஜனம் அற்றதாய் செய்துவிட்டவராய் இப்பொழுது கோசலையை பாக்கியத்தோடு சேர்த்து வைக்கப் போகிறார். अपह्वाह्यस दुष्टात्मा भरतं तव बन्धुष काल्ये स्थापयिता रामं राज्ये निहत कंटके दुष्टात्मा கெட்ட எண்ணமுள்ள சக அவர் தவ தேவரீரது பந்துஷு தகப்பனாரிடத்தில் பரதம் பரதனை அப்பவாகிய விலக்கிவிட்டு நிகத்த கண்டக்கே இடையூறில்லாத ராஜ்யே ராஜ்யத்தில் ராமம் ராமனை கால்யே நாளை உதய காலத்தில் ஸ்தாபயித்தா நிலை நிறுத்தப் போகிறார். கெட்ட எண்ணமுள்ள அவர் தேவரீரது தகப்பனாரிடத்தில் பரதனை விலக்கிவிட்டு இடையூர் இல்லாத ராஜ்யத்தில் ராமனை நாளை உதய காலத்தில் நிலை நிறுத்தப் போகிறார். சத்ருபதி பிரபாதேன மாத்ரேவ ஹித காம்யய ஆஷீவிஷ இவாங்கேன பாலே பரிஹ்ருதஸ்த்வயா பாலே கபடு சூது முதலியவைகளை கண்டுபிடிக்க முடியாத பெண்ணே ஆஷீவிஷக சர்ப்பம் இவ போன்ற சத்ருகு பகைவராகிய இவர் துவயா தேவரீரால் பத்தி பிரபாதேன கணவன் எனும் பெயர் பூண்டதால் ஹிதக்காமியா க்ஷேமத்தையே விரும்பும் மாத்ரா அன்னையால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அங்கேன மடியின் மேல் பரிஹ்ருதகா ஏற்றி வைத்து கொண்டு அணைத்து கொள்ளப்பட்டார். கபடு சூது முதலியவைகளை கண்டுபிடிக்க முடியாத பெண்ணே சர்ப்பம் போன்ற பகைவராகிய இவர் தேவரீரால் கணவன் எனும் பெயர் பூண்டதால் க்ஷேமத்தையே விரும்பும் அன்னையால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே மடியின் மேல் ஏற்றி வைத்து கொண்டு அணைத்து கொள்ளப்பட்டார். यथा हि कुर्यात् सर्पो वा शत्रुर्वा प्रत्युपेक्षितः राज्ञा दशरथेनाद्ये सपुत्रात्वं तथा कृत प्रत्युपेक्षितः उपेक्षित விடப்பட்ட सर्पः वा सर्पந்தானாகட்டும் शत्रुः वा பகைவர்தானாகட்டும் யதா எவ்வாறு குறியாத் செய்யுமா ததா ஹி அவ்வாறே தசரதேன தசரத ராஜ்ஞா சக்கரவர்த்தியாரால் அத்ய இப்பொழுதே சபுத்ரா புத்திர பாக்கியமுடைய துவம் தேவரீர் கிருதா செய்துவிடப்பட்டீர். உப்பேட்சித்து விடப்பட்ட சர்ப்பந்தானாகட்டும் பகைவர்தானாகட்டும் எவ்வாறு செய்யுமோ அவ்வாறு தசரத சக்கரவர்த்தியாரால் இப்பொழுது புத்திர பாக்கியமுடைய தேவரீர் செய்துவிடப்பட்டீர். पापेनानृत्त सान्त्वेन बाले नित्ये सुखोचिते रामं स्थापयता राज्ये सानुबन्धा हताह्यसि நித்தியே சுக்கோச்சித்தே எப்பொழுதும் புகழத்தக்க நல்லெண்ணமுடைய பாலே கபடு சூது அறியும் திறமையற்ற பெண்ணே ராஜ்யே அரசில் ராமம் ராமனே ஸ்தாபயத்தா ஸ்தாபிக்கப் போகின்ற பாப்பேன பாப்பியால் அன்றுத்த சாந்த்வேனஹி பொய்மொழிகளை இனிது உரைப்பதாலேயே சானுபந்தா புத்திர மித்திரர்களோடு கூடவே ஹதாசி தேவரீர் கேடடைந்து விட்டீர். எப்பொழுதும் புகழத்தக்க நல்லெண்ணமுடைய கபடு சூது அறியும் திறமையற்ற பெண்ணே அரசில் ராமனை ஸ்தாபிக்கப் போகின்ற பாப்பியால் பொய்மொழிகளை இனிது உரைப்பதாலேயே புத்திர மித்திரர்களோடு கூடவே தேவரீர் கேடடைந்து விட்டீர். சா பிராப்த காலம் கைகேயி க்ஷிப்ரம் குரோஹிதம் தவ த்ராயஸ்வ புத்திரமாத்மானம் மாம் ச விஸ்மய தர்ஷனே விஸ்மய தர்ஷனே காலத்திற்கு தக்க மதியுடைய
கைகேயி சா அந்த தேவரீர் பிராப்த காலம் சரியான காலத்தில் தவ தேவரீரது ஹிதம் நன்மையை க்ஷிப்ரம் இப்பொழுதே குரு தேடிக்கொள்ளும் ஆத்மானம் தேவரீரையும் புத்திரம் புதல்வனையும் மாம்ச என்னையும் திராயஸ்வ கஷ்டத்தினின்று நிவர்த்தி செய்ய கடவீராக. காலத்திற்கு தக்க மதியுடைய கைகேயி அந்த தேவரீர் சரியான காலத்தில் தேவரீரது நன்மையை இப்பொழுதே தேடிக்கொள்ளும் தேவரீரையும் புதல்வனையும் என்னையும் கஷ்டத்தினின்று நிவர்த்தி செய்ய கடவீராக. மந்தராய வச்சஸ்ருத்வா சயானாசா சுபானனா உத்தஸ்தோ ஹர்ஷ சம்பூர்ணா சந்திரலேக்கேவ சாரதி. மந்தராயாக மந்தரையினது வச்சக மொழிக்கு ஷயானா படுத்து கொண்டிருந்த வண்ணமே ஸ்ருத்வா செவி கொடுத்து சா அவள் ஹர்ஷ சம்பூர்ணா சந்தோஷத்தால் உள்ளம் பூரித்தவளை சாரதி சரத்காலத்தியே சந்திரலேகா சந்திரனுடைய கலை இவ போல் சுபானனா ஆனந்த குறிப்போடு முகம் விளங்குகின்றவளாகி உத்தஸ்தோ படுக்கை விட்டு எழுந்தாள். மந்திரையினது மொழிக்கு படுத்து கொண்டிருந்த வண்ணமே செவி கொடுத்த அவள் சந்தோஷத்தால் உள்ளம் பூரித்தவளாய் சரத்காலத்திய சந்திரனுடைய கலை போல் ஆனந்த குறிப்போடு முகம் விளங்குகின்றவளாகி படுக்கை விட்டு எழுந்தாள். अतीव सातो संहृष्टा कैकेयी विस्मयान्विता एकमाभरणं दत्त्वा कुब्जायै प्रमदोत्तमा. कैकेयी मंथरा दृष्ट्वा पुनरेवाब्रवीदिदम्. பிரமதோத்தமா பெண்களில் உத்தமியாகிய சா அந்த கைகேயி தேவியர் தோ இவ்விஷயத்தில் விஸ்மயான்விதா தனக்கே ஒரு பெருமை விளைந்தது என்னும் எண்ணம் உடையவளாகி அதீவ அளவு கடந்த சம்ஹ்ருஷ்டா மகிழ்வுற்றவளாய் ஏகம் ஓர் ஆபரணத்தை குப்ஜாயை கோணிக்கு தத்வா பரிசாக கொடுத்தருளி புனகா ஏவ இதன்மேல் கைகேயி தேவியர் மந்தரையை திருஷ்டுவா பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னாள். பெண்களில் உத்தமியாகிய அந்த கைகேயி தேவியார் இவ்விஷயத்தில் தனக்கே ஒரு பெருமை விளைந்தது என்னும் எண்ணம் உடையவளாகி அளவு கடந்த மகிழ்வுற்றவளாய் ஓர் ஆபரணத்தை கூனிக்கு பரிசாக கொடுத்தருளி இதன் மேல் கைகேயி தேவியார் மந்தரையை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். இதம் ஹி மந்தரே மஹ்யம் ஆக்யாசி பரமம் பிரியம் ஏத்தன்மே பிரியமாக்யாத்ரியாஹ கிம்பா பூயே கரோமி தே. மந்தரையே மஹ்யம் எனக்கு பரமம் மிக்க பிரியம் ஹி மங்கள செய்தியையே இதம் இப்பொழுது ஆக்யாசி நீ சொன்னாய் மே எனக்கு ஏத்தத் இந்த பிரியம் களிப்பை பெருக்குகின்ற சந்தோஷ சமாச்சாரத்தை ஆக்யாத்ரியாக சொன்ன தே உனக்கு பூயக இன்னும் கிம்பா என்ன வேண்டுமென்றாலும் கரோமி செய்வேன். மந்திரையே எனக்கு மிக்க மங்கள செய்தியையே இப்பொழுது நீ சொன்னாய் எனக்கு இந்த களிப்பை பெருக்குகின்ற சந்தோஷ சமாச்சாரத்தை சொன்ன உனக்கு இன்னும் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன். ராமே வா பரதே வாஹம் விசேஷம் நோபலக்ஷயே तस्मात् उष्टास्मि यद् राजा रामं राज्येऽभिषिक्ष्यति. राजा चक्रवर्तियार रामं श्रीरामने राज्ये அரசாளுவதில் அபிஷேக்ஷ்யதி பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். தஸ்மாத் அதனால் துஷ்டாஸ்மி மிக்க சந்தோஷம் உடையவளாயிருக்கிறேன். யத் ஏனென்றால் அகம் நான் ராமேவா ராமனிடத்தில்தான் ஆகட்டும் பரதேவா பரதனிடத்தில்தான் ஆகட்டும் விசேஷம் பேதத்தை ந உபலக்ஷையே கொள்ளவில்லை.
சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமனை அரசாளுவதில் பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அதனால் மிக்க சந்தோஷம் உடையவளாயிருக்கிறேன். ஏனென்றால் நான் ராமனிடத்தில்தான் ஆகட்டும் பரதனிடத்தில்தான் ஆகட்டும் பேதத்தை கொள்ளவில்லை. நமே பரம் கிஞ்சேதிதஸ்த்வயா புனः பிரியம் பிரியாரே சுவச்சம் வச்சப்பரம் ததா ஹ்யவோச்சஸ்த்வமத பிரியோத்தரம் பரம் பரம் தே பிரததாமி தம் ருணோ. மே எனக்கு பரம் சர்வோத்கிருஷ்டமான பிரியம் மனோரதம் இது. இத்தக இதை காட்டிலும் பரம் ஸ்லாக்கியமான வச்சக சொல். கிஞ்சித் ஏதொன்றும் துவயா உன்னால் புனக இனிமேல் சுவச்சம் ந சொல்ல முடியாது. துவம் நீ ததா அப்படிப்பட்டதாகிய தம் அதை அவோச்சகா சொல்லிவிட்டனே. அத்தக ஆகையால் பிரியார்ஹே அனுகிரகத்திற்கு பாத்திரமாகியவளே, பிரியோத்தரம் உனக்கு இஷ்டமாயிருக்கின்ற பரம் வேறு வரம் எது வேண்டுமோ அதை உருணு கேட்டுக்கொள். தே உனக்கு பிரததாமி நான் கொடுக்கின்றேன். எனக்கு சர்வோத்கிருஷ்டமான மனோரதம் இது. இதை காட்டிலும் ஸ்லாக்கியமான சொல் ஏதொன்றும் முன்னால் இனிமேல் சொல்ல முடியாது. நீ அப்படிப்பட்டதாகி அதை சொல்லிவிட்டனை. ஆகையால் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகியவளே, உனக்கு இஷ்டமாயிருக்கின்ற வேறு எது வேண்டுமோ அதை கேட்டுக்கொள், உனக்கு நான் கொடுக்கின்றேன். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 7मः सर्गः।